எனக்கு நடந்த அநியாயத்துக்கு நீ ஏன் பழி வாங்கணும்னு நினைக்கிற? நீ என்னோட ஃப்ரெண்டா இல்ல எதிரியா? அத காலம் தான் சொல்லணும். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இப்போதைக்கு உன்னோட ஒவ்வொரு எதிரியும் என்னோட எதிரி தான். உனக்கு நடந்த அநியாயத்துக்கு நான் பழி வாங்குற வரைக்கும். இந்த மிஸ்டர் ஷேடோ யாரு? அவன் உன்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறான்? மிஸ்டர் ஷேடோ ஏன் நித்யாவுக்கு நடந்த அநியாயத்திற்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறான்? தன்னுடைய அப்பா நிதிஷை சந்திக்க வேண்டும் என்று ராகவ் கூறியதை கேட்டவுடன் நித்யா அப்படியே திரும்பி சென்றுவிடலாம் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் கடைசியில் அவள் மனதிற்குள் இருந்த பல கேள்விகளுக்கு விடை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அவளுடைய ஆர்வம் வெற்றி பெற அவள் போகலாம் என்று முடிவுக்கு வந்தாள். இதுவரைக்கும் ஒரே ஒரு தடவைதான், அதுவும் கொஞ்ச நேரம்தான் என் அப்பாவை பார்த்தேன். அவர்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு எங்க அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாகி அவரையே நினைச்சு உருகி உருகி தன்னோட உயிரை தியாகம் பண்ணிருக்காங்க. இவரும் மேனகா பெரியம்மாவும் எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்க? ஒருவேளை எங்க அம்மா உயிரோட இருக்கும் போதே பெரியம்மாவுக்கும் இவருக்கும் கனெக்ஷன் இருந்துச்சா? அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா குணா பெரியப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இவங்க செஞ்ச துரோகத்துக்கு கண்டிப்பா நான் பழி வாங்குவேன் என்று அவள் தன் மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருக்கும் போதே அவள் முகத்தை பார்த்த ராகவ், நித்யா என்ன யோசிக்கிற என்று கேட்கவும் ஒரு பெருமூச்சை வெளியேற்றிய நித்யா, இல்ல சார், அந்த பையனை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்று கூறினாள். அவன் சின்ன பையன்னு நீ சாதாரணமா நினைச்சிடாத. அது புள்ளையே கிடையாது, அது ஒரு வால் இல்லாத குரங்கு. அதை இவ்ளோ நாளா வீட்டுல வச்சு வளர்த்தாங்களா இல்ல ஜூல வச்சு வளர்த்தாங்களான்னு தெரியல என்று ராகவ் கூறினான். அவன் கூறியதை கேட்டவுடன் நித்யாவிற்கு சிரிப்பு வந்துவிட்டது. அடுத்த 10 நிமிடங்களில் அவர்கள் ஒரு பார்க்குக்கு வந்துவிட்டார்கள். அங்கு ஏராளமான குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை வேடிக்கை பார்த்து கொண்டும் தங்களுக்குள் பேசிக்கொண்டும் உட்கார்ந்திருந்தார்கள். இவர்களின் கார் அங்கு வந்து நிற்கவும் அனைவரும் அந்த காரை அதிசயமாக பார்க்க ஆரம்பித்தார்கள். அப்போது அந்த காரை நோக்கி ஓடி வந்த ஒரு குழந்தை, ஹாய், பிரின்சஸ் கார் வந்திருக்கு என்று கூறி குதூகலமாக கை தட்டியது. காரில் இருந்து இறங்கிய நித்யா அமுல் பேபி போல அழகாக இருந்த அந்த குழந்தையை பார்த்தாள். அந்த குழந்தை அணிந்திருந்த ஃப்ராக், ஷூ, ஹேர் கிளிப் என்று அனைத்தும் பிங்க் நிறத்தில் இருந்தது. இவர்கள் காரை பார்த்தவுடன் துள்ளி குதித்துக் கொண்டு ஓடி வந்து காரில் இருந்து இறங்கிய நித்யாவை பார்த்து, ஹாய் அக்கா, இது பிரின்சஸோட காரா? நீங்க தான் அந்த பிரின்சஸா என்று கேட்டாள். அந்த குழந்தையின் கன்னத்தை பிடித்து லேசாக கிள்ளைய நித்யா, இந்த கார் அழகா இருக்கா என்று கேட்டாள். ஆமாக்கா, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க என்று கூறினாள். நீயும் தாண்ட தங்கம் அழகா இருக்க, நீயும் ஒரு குட்டி பிரின்சஸ் தான். நீ பெரிய பிரின்சஸ் ஆகும்போது என்னை விட இன்னும் அழகா இருப்ப. ஆமா, இந்த குட்டி பிரின்சஸ் பேர் என்ன என்று நித்யா புன்னகையுடன் கேட்கவும், என் பேரு ரெஹானா, ரெஹானாவோட அம்மா பேரு ரேஷ்மா என்று அந்த குழந்தை அழகாக தலையை ஆட்டி ஆட்டி பேசியது. அப்போது பலூன்களை கையில் பிடித்தபடி ஓடி வந்த அந்த குழந்தையின் அம்மா, சாரி மேடம், என் பொண்ணுக்கு பிங்க் கலர்னா ரொம்ப பிடிக்கும், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று கூறினாள். இட்ஸ் ஓகே ரேஷ்மா, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்க பொண்ணு ரிஹானா ரொம்ப அழகா இருக்கா என்று நித்யா கூறவும், எந்த பெற்றோரும் தன் குழந்தையை யாராவது பாராட்டினால் மிகவும் சந்தோஷப்படுவார்கள். அதே போலத்தான் அந்த பெண்ணும் மிகவும் மகிழ்ச்சியுடன் தன் குழந்தையை தூக்கிக் கொண்டு, அதுக்குள்ள இவ எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுல இருந்து இப்படிதான் நிறைய ஃபேரி டேல்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டா. இவ ஆசைப்பட்டதுக்காக இவங்க அப்பாவும் அவளோட ரூம் முழுக்க பிங்க் கலர்ல மாத்திட்டாரு. பை த வே, உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா என்று ரேஷ்மா கூறினாள். ஐ எம் நித்யா, உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு ரேஷ்மா. அப்பா, அம்மா, ஏஞ்சல் மாதிரி ஒரு குழந்தைன்னு சந்தோஷமான ஃபேமிலி என்று நித்யா சிரித்துக் கொண்டே கூறவும், உங்களுக்கு மட்டும் என்ன நித்யா என்று கூறிய ரேஷ்மா காரில் சாய்ந்து கொண்டு தன்னுடைய மொபைலை பார்த்து கொண்டிருந்த ராகவை பார்த்து, அதோ அவர்தானே உங்க ஹஸ்பண்ட், உங்களுக்கு பிங்க் கலர் பிடிக்குங்கிறதுக்காக இந்த உலகத்திலேயே யாரும் யோசிக்காத பிங்க் கலர்ல கார் வாங்கி அதுல உங்களையும் கூட்டிட்டு வந்திருக்காரு பாருங்க, ரியலி ஹி இஸ் கிரேட் என்று ரேஷ்மா கூறவும், இல்ல ரேஷ்மா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, அவர் என்னோட ஹஸ்பண்ட் கிடையாது, என்னோட பாஸ். இந்த மாதிரி வித்தியாசமான கலர்ல கார் வச்சுக்கிறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் என்று நித்யா கூறினாள். சும்மா சொல்லாதீங்க நித்யா, இந்த விஷயத்துல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். ப்ளூ கலர், yellow கலர், கிரீன் கலர்ல கூட நான் கார் பார்த்திருக்கேன். ஆனா யாருமே இது வரைக்கும் பிங்க் கலர்ல கார் வச்சிருந்ததே கிடையாது. கண்டிப்பா அவர் உங்களுக்காக தான் இந்த காரை வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் என்று ரேஷ்மா மீண்டும் கூறினாள். ஐயோ நம்புங்க மேடம், நிஜமாவே அவர் என்னோட பாஸ் தான். நாங்க ஒரு கிளைண்ட்டை மீட் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் என்று நித்யா சொல்லவும்,
ஓ அப்படியா, சாரி நித்யா என்று ரேஷ்மா சொல்லிக் கொண்டிருந்த போது அவள் இடுப்பில் இருந்த ரிஹானா, அம்மா நான் இந்த பிரின்சஸ் கார்ல கொஞ்ச நேரம் உட்காரணும் என்று கூறினாள். இந்த கார் அந்த அங்கிளோடது, நீ இந்த கார்ல ஏறணும்னா அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் என்று ரேஷ்மா கூறவும் உடனே ரிஹானா வாயை மூடிக்கொண்டாள். சற்று தொலைவில் இருந்த ராகவின் முகத்தை நித்யா பார்த்தாள். என்கிட்ட யாரும் வராதீங்க என்று சொல்வது போல அவனுடைய முகம் எப்பொழுதும் போல இறுக்கமாக இருந்தது. அவனை பார்த்தவுடன் நித்யாவிற்கு சிரிப்பு வந்துவிட்டது. சிரிப்பை அடக்கிக் கொண்ட அவள், ஏண்டா தங்கம், அந்த அங்கிள் கிட்ட கேட்க உனக்கு பயமா இருக்கா என்று ரிஹானாவை பார்த்து கேட்டாள். ஆமா அக்கா, அந்த அங்கிளை பார்க்கும்போது ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு. அவர்கிட்ட நான் போய் பேசினா அவர் என்ன திட்டிட்டா என்ன பண்றது என்று அந்த குழந்தை பயந்து போய் கூறவும் உடனே ரேஷ்மா, சரி வேண்டாம், வா நம்ம வேற ஏதாவது விளையாடலாம், அக்காவுக்கு நிறைய வேலை இருக்கு, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாது இல்லையா என்று கூறினாள். ரிஹானாவும் தலையசைத்து தன் தாயுடன் அங்கிருந்து கிளம்பினாள். ஆனாலும் அந்த காரை திரும்ப திரும்பி பார்த்து கொண்டு அவள் சென்றாள். அந்த குழந்தையை பார்க்கும்போது நித்யாவிற்கு தன்னுடைய குழந்தை பருவம் ஞாபகம் வந்தது. மற்ற குழந்தைகளைப் போல அவளுடைய குழந்தை பருவம் இல்லை. ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிண்ட்ரெல்லாவாக இருக்க வேண்டும் என்று விரும்புவாள். தன்னுடன் கைகோர்த்து நடனமாட தன்னுடைய துன்பத்திலிருந்து காப்பாற்றும் ஒரு இளவரசனை சந்திக்க வேண்டும் என்று விரும்புவாள். அதே போல கனவுகள் நித்யாவுக்கும் இருந்தது. ஆனால் அவளுடைய கனவுகள், ஆசைகள், நம்பிக்கைகள் ஆகிய அனைத்தையும் காலம் அவளிடமிருந்து பறித்துக் கொண்டது. சீக்கிரம் பெரியவளாகி நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது மட்டுமே அவளுடைய ஒரே நோக்கமாக இருந்தது. அந்த குழந்தை ஏமாற்றத்துடன் திரும்பி செல்வதை நித்யாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடனே அவர்களை துரத்தி கொண்டு ஓடியவள், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ரிஹானாவுக்காக நான் என் பாஸ் கிட்ட பேசுறேன், நீங்க நினைக்கிற மாதிரி மோசமானவர் அல்ல, அவர் ரொம்ப நல்லவர் என்று கூறிவிட்டு வேகமாக ராகவிடம் வந்தாள். அவளை பார்த்த ராகவ், இதுவரைக்கும் யாருக்காகவும் நான் இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணதே கிடையாது. இந்த நிதிஷ் இன்னும் வரல, வேணும்னுதான் லேட் பண்றாருன்னு நினைக்கிறேன். என்கிட்டே இந்த ஆளு தன்னோட வேலையை காட்டுறாரா என்று ராகவ் கோபமாக கூறவும், டென்ஷன் ஆகாதீங்க சார், ஒருவேளை டிராபிக் ஜாமா இருக்கலாம்ல என்று நித்யா அவனை சமாதானம் செய்ய முயற்சி செய்தாள். ஆமா, இந்த பார்க் சிட்டிக்கு நடுவுல இருக்கு பாரு, ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இருக்கு, இங்க வர்றதுக்கு இவருக்கு டிராபிக் ஜாம் ஆகுதாமா என்று ராகவ் மீண்டும் ஆரம்பிக்கவும் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்ட நித்யா அந்த சிறுமியின் விருப்பத்தை ராகவிடம் தெரிவித்தாள். அவள் கூறியதை கேட்ட ராகவ், என்ன கிண்டல் பண்றியா, இது ஒண்ணு பொம்மை கார் கிடையாது என்று ராகவ் வேகமாக கத்தவும் உடனே நித்யா அவனுடைய வாயை தன் கையால் மூடி, ஐயோ சார் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, அந்த குழந்தை காதுல விழுந்தா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா என்று கூறினாள். சார் பிளீஸ் எனக்காக ஓகே சொல்லுங்க, நிதிஷோட பையன் மாதிரி இந்த பொண்ணு உங்க காரை எதுவும் பண்ண மாட்டா. சப்போஸ் உங்க காருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னோட சம்பளத்துல இருந்து நீங்க அதை புடிச்சுக்கோங்க. பிளீஸ் கொஞ்ச நேரம் உங்க கார்ல உட்கார விடுங்க சார் என்று நித்யா கெஞ்சவும், நித்யாவிற்கு பின்னால் சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த அந்த சிறுமியை பார்த்த ராகவ் அந்த குழந்தையின் கள்ளம் கபடமில்லாத முகமும் கண்களில் தெரிந்த ஏக்கத்தையும் பார்த்தவன், சரி நிதிஷ் வர வரைக்கும் இவங்க கார்ல உட்காரலாம் என்று கூறினான். அவன் கூறியதை கேட்ட நித்யா முகம் முழுக்க சந்தோஷத்துடன், ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று கூறி அங்கிருந்தவாறே கையசைத்து அவர்களை வர சொன்னாள். ராகவிற்கு அருகில் வந்த ரிஹானா, ஹாய் அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ் என்று புன்னகையுடன் கூறினாள். ரிஹானா கூறியதை கேட்டவுடன் முகத்தை சுளித்த ராகவ், இவ உனக்கு அக்கா, நான் உனக்கு அங்கிளா என்று கேட்டான். சரி அப்படின்னா நான் உங்களை கிராண்ட்பான்னு கூப்பிடவா என்று ரிஹானா கேட்கவும் ராகவின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. ஏய் யூ என்று மட்டும் பல்லை கடித்தானே தவிர அந்த குழந்தையிடம் அவனால் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த முடியவில்லை. உடனே ரேஷ்மா, சாரி சாரி என்று மன்னிப்பு கேட்டவள், நீ குட் கேர்ள் தானே ரிஹானா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, அண்ணான்னு சொல்லணும் என்று சொல்லிக் கொடுக்கவும் உடனே தேங்க்ஸ் அண்ணா என்று தலையை சாய்த்து அழகான புன்னகையுடன் கூறினாள் ரிஹானா. உடனே ராகவின் முகம் பிரகாசமாக மாறியது. ஆனாலும் அதை மறைத்துக் கொண்ட அவன், சரி நீ பாத்துக்கோ நித்யா, நான் கடைக்கு போயிட்டு வாட்டர் பாட்டில் வாங்க போறேன் என்று சொல்லிவிட்டு அவன் திரும்பி கூட பார்க்காமல் அங்கிருந்து கிளம்பினான். ராகவ் அங்கிருந்து கிளம்பியவுடன், நித்யா உங்க பாஸ் வெளியில பார்க்க டெரரா இருந்தாலும் ரொம்ப கூலா தான் இருக்காரு என்று ரேஷ்மா கிசுகிசுத்தாள். யூ ஆர் ரியலி கிரேட், பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் கூட ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன இவரு இவ்ளோ ரூடா இருக்காருன்னு நினைச்சேன். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சுதான் உண்மையிலேயே இவர் ரொம்ப சாஃப்ட் நேச்சர், வெளியில அந்த மாதிரி காட்டுக்கிறாருன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சுது என்று நித்யா நினைத்துக் கொண்டிருக்கும் போதே,
உங்க பாஸ் ஹேண்ட்ஸமா ஹீரோ மாதிரி சூப்பரா இருக்காரு. ஐ திங்க் அவர் உங்களை லவ் பண்றாருன்னு நினைக்கிறேன் என்று ரேஷ்மா கூறினாள். அவள் கூறியதை கேட்ட நித்யா, நீங்க நிறைய சினிமா பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, சீக்கிரம் ரிஹானாவை தூக்கி கார்ல உட்கார வைங்க என்று நித்யா சிரித்துக்கொண்டே சொல்லவும் உடனே ரேஷ்மா ரிஹானாவை தூக்கி உள்ளே உட்கார வைத்தாள். ஏதோ ஒரு பெரிய ஏரோப்ளேனில் ஏறியது போல ரிஹானா மிகவும் சந்தோஷமாக எதையும் தொடாமல் அந்த காரின் ஒவ்வொரு அம்சங்களையும் ரசித்து பார்த்து மகிழ்ந்தாள். அந்த குழந்தையை பார்த்து கொண்டிருந்த நித்யாவின் கைகள் அவளை அறியாமலேயே அவளுடைய வயிற்றை தொட்டு பார்த்தது. என் குழந்தையும் இந்த ரிஹானா குட்டி மாதிரி கியூட்டா சமத்தா இருக்குமா, இல்ல அந்த அருந்தவாலு ஆதிஷ் மாதிரி இருக்குமா என்று நித்யா யோசித்துக் கொண்டிருக்கும் போது, நித்யா நீங்க கன்சீவா இருக்கீங்களா என்று ரேஷ்மா அவள் காதில் கிசுகிசுத்தாள். உடனே நித்யாவின் முகம் வெட்கத்தில் சிவந்து போனது. அவள், ஆமா இப்பதான் 2 மாசம் ஆகுது என்று நித்யா சொல்லவும் அவளை கட்டிப்பிடித்து வாழ்த்து சொன்ன ரேஷ்மா, இன்னும் 7 மாசம்தான், கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளார போயிடும். இப்ப உங்களுக்கு தலை சுத்தல், வாமிட் மாதிரி மார்னிங் சிக்னஸ் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா? அது தவிர வேற எந்த பிரச்சனை இருந்தாலும் என்ன உங்க சிஸ்டரா நினைச்சுக்கிட்டு என்கிட்ட எப்ப வேணா கால் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்று ரேஷ்மா கூறினாள். என்னதான் டாக்டரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றாலும் அவளுக்கென்று வீட்டில் பெரியவர்கள் யாரும் கிடையாது. இப்பொழுது தன்னை சகோதரியாக நினைத்து பேசும் ரேஷ்மாவை பார்த்து நித்யாவின் கண்கள் கலங்கியது. இருவரும் தங்களுடைய மொபைல் நம்பரை பரிமாறிக்கொண்டார்கள். அப்பொழுது சற்று தொலைவில் ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து முதலில் நிதிஷ் இறங்கினார். அதைத் தொடர்ந்து ஒவ்வொருவராக கார்களிலிருந்து கீழே இறங்கினார்கள். இறுதியில் இறங்கிய பிரகாஷை பார்த்தவுடன் நித்யாவின் முகம் மாறியது. இவர் எதுக்காக இங்க வராரு? ஓ, மாமனார் வாங்கி கொடுக்கிற காரை பாக்கிறதுக்காக வந்திருக்காரு போல இருக்கு என்று நித்யா நினைத்து கொண்டாள். அந்த காரை பார்த்த ரேஷ்மா, நித்யா நீங்க எதிர்பார்த்த கிளைண்ட் இவங்க தான் நினைக்கிறேன். ஓகே பாய், நாங்க கிளம்புறோம் என்று கூறியவள் காரில் இருந்த ரிஹானாவை தூக்கினாள். ரிஹானாவும் நித்யாவின் கன்னத்தில் முத்தம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். இதற்கிடையில் நிதிஷின் குடும்பம் பார்க்குக்குள் வந்து கொண்டிருந்தது. முதலில் அக்ஷயா தான் நித்யாவை பார்த்தாள். உடனே அவள் பிரகாஷுக்கு அருகில் சென்று அவனுடைய கைக்குள் தன்னுடைய கையை கோர்த்து கொண்டு, பிரகாஷ் அங்க பாருங்க, நிறைய பலூன் இருக்கு, எனக்கும் பலூன் வாங்கி கொடுங்க என்று சிறு குழந்தை போல சினுங்கினாள். அக்ஷயா தன்னை தொடவும் பிரகாஷுக்கு பயங்கர எரிச்சலாக இருந்தது. அவளுடைய கையை பிடித்து தட்டிவிட்டு ஓங்கி ஒரு அறை கொடுக்க வேண்டும் போல அவனுக்கு வெறுப்பாக இருந்தது. ஆனால் அவளுடைய அப்பாவும் அம்மாவும் அருகில் இருப்பதால் பல்லை கடித்துக் கொண்டு சகித்துக் கொண்டவன், இந்த வயசுல உனக்கு பலூன் வேணுமா? குழந்தைங்க தான் பலூன் வச்சு விளையாடுவாங்க என்று அவன் சொல்லவும், அதெல்லாம் முடியாது, எனக்கு பலூன் வேணும் என்று குழந்தை போல மீண்டும் அக்ஷயா சினுங்கினாள். சினுங்கும் போது அவளுடைய முகம் பார்க்க சகிக்கவில்லை. உடனே தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்ட பிரகாஷ், சரி சரி நான் போய் பலூன் வாங்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு பலூன் விற்பனை செய்பவரை நோக்கி 2 அடி எடுத்து வைத்தவனுக்கு தன்னுடைய பர்ஸை காரில் மறந்து வைத்து விட்டது ஞாபகம் வந்தது. அதை எடுக்க காருக்கு செல்வதற்காக அவன் திரும்பும் பொழுது சற்று தொலைவில் நித்யா நின்று கொண்டிருப்பதை கவனித்து விட்டான். நித்யாவை பார்த்தவுடன் அவன் திகைத்து போய் அப்படியே நின்று விட்டான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.